ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பலியில இணைந்து இறைவனின் ஆசிரை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இப்பலியை நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். வலுமின்மையில் இறைவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் தனது வலது கையின் வழியாக நம்மை பாதுகாத்து எந்நாளும் இரக்கத்துடன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனிடத்திலே நாம் நல்ல செயல்பாடுகளின் வழியாக, நல்ல கருத்துக்களின் வழியாக நாம் இறைவனோடு ஒப்புரவாகக்கூடியவர்களாக, நம்மை இணைத்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லாவிதமான குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கி மாட்சிக்குரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பசித்திருப்போருக்கு உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 14 முடியே. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதென பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து
வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவழிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். உன் மக்கள் பண்டைய நூலிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்பி கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துவான் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளின் நின்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 86 பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதில் அளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளே. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். உம் அடியாளின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். எனக்கு கற்பியும். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே,
நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் தீய வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிரெஞ்சு தத்துவ ஞானி பிளேஸ் பாஸ்கல் என்று சொல்லப்படக்கூடியவர் 2 விதமான மனிதர்களை பற்றி பேசுகிறார். 2 வகையான மனிதர்களை பற்றி அவர் பேசுகிற போது, ஒரு வகை தங்களை பாவிகள் என்று நினைக்கும் நீதிமான்கள், the righteous who think they are sinners. 2வது வகை மனிதர்கள் தங்களை நீதிமான்கள் என்றும் நினைக்கும் பாவிகள், the sinners who think they are righteous. 2க்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. தங்களை பாவிகள் என்று நினைக்கும் நீதிமான்கள், I am not good enough, தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து நாங்கள் பாவிகள், தங்களுடைய பாவங்கள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வகையான மனிதர்கள். 2வது வகையான மனிதர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நினைக்கும் பாவிகள், the sinners who think they are righteous. தங்களை நியாயப்படுத்தி, தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்தி, தாங்கள் நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களை உணராமல் வாழக்கூடிய ஒரு வகையான மனிதர்கள். நல்ல ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, 2 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள், தேர்வுக்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அருண், ரவி என்று சொல்லப்படக்கூடிய 2 மாணவர்கள். அருண் கஷ்டப்பட்டு படித்து நேர்மையாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் வாங்குகிறார். ரவின்றவர் காப்பி அடித்து தேர்வை ஏமாற்றி எழுதி ஒரு அதிக மதிப்பெண்ணை பெறுகிறார். இங்கே அருண் கம்மி மார்க்கு, ரவி அதிக மார்க்கு. அருண் சொல்கிறாரு, நான் அடுத்த தேர்வில் கஷ்டப்பட்டு படித்து இன்னும் நிறையா மார்க் வாங்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஆனால் ரவி சொல்கிறாரு, என்னை விட பெரிய அறிவாளி யாராவது இந்த உலகத்தில் உண்டா? நான் தான் சிறந்தவன், நான் தான் படிக்க தெரிந்தவன். இங்கு அருண் தன்னை பாவி என்று நினைக்கும் நீதிமானாக, தன்னை நல்லவனாக இருக்கிற போதும் கூட நான் இன்னும் படித்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கக்கூடிய ஒரு நபராக சித்தரிக்கப்படுகிறார். ரவி
தான் தவறு செய்த போதும் கூட அந்த தவறை உணராமல், அந்த தவறின் வழியாக தான் அதிக மதிப்பெண் பெற்றோம் என்பதை கூட உணராமல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த 2 விதமான மனிதர்களை பற்றி தான் இந்த பிளேஸ் பாஸ்கல் என்று சொல்லப்படக்கூடிய தத்துவ ஞானி விளக்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையான நீதிமான்கள் தங்களுடைய பாவத்தை தாழ்மையுடன் ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தாங்கள் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் இன்று நற்செய்தி பகுதியும் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதை தான் நாம் புனிதர்களுடைய வாழ்விலும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தங்களுடைய பாவத்தை, தங்களுடைய தாழ்மையை அவர்கள் ஒப்புக்கொண்டு வாழக்கூடிய நிலையில்தான் பல்வேறு விதமான புனிதர்கள், எந்த புனிதர்களை எடுத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் தங்களை உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியார் நமக்கு நன்றாக தெரியும். வறுமையில் வாழ்ந்தவர், வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறவர், மற்றவர்கள் மீது அன்பு கொண்டவர், எல்லாருக்கும் எல்லாமுமாக இருந்து அவர் பணி செய்யக்கூடியவராக இருந்தார். இயற்கையின் மீதும் அன்பு செய்து இயற்கையை கூட கடவுளோடு இணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அன்போடு வாழக்கூடிய ஒரு கருணையின் மனிதராக இருந்த போதும் கூட அவர் சொல்கிறார் தன்னுடைய புத்தகத்திலே, பாவிகளில் மிக பெரியவன் நான் என்று சொல்லி அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இது தன்னை குறைத்து கொள்வதற்கான ஒரு நிலை அல்ல, தான் உணர்ந்த ஒரு நிலையை நான் இன்னும் வளர வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். புனித அகஸ்தினாரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர் மிகப்பெரிய சிந்தனையாளர், மிகப்பெரிய துறவியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய கன்ஃபெஷன் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகத்திலே அவர் சொல்கிறார், தன்னுடைய கடந்த கால தவறுகள், தன்னுடைய பலவீனங்கள் அனைத்தையும் வெளிப்படையாக சொல்லி தன்னை தப்பறைப்படுத்தி கொள்ளாமல் அல்லது தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளாமல் கடவுளுடைய இரக்கத்தை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தான் மிகப்பெரிய பாவியாக இருக்கிற போதும் கூட கடவுள் தன்னை அழைத்தார், இப்படிப்பட்ட ஒரு பணிகளை செய்வதற்காக என்னை இந்த உலகத்திற்கு, இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் தன்னை கடவுளுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக செயல்படுகிறார். கல்கத்தா அன்னை தெரசா நமக்கு நன்றாக தெரியும். ஏழைகளோடு ஏழையாக இருந்து ஏழைகளுக்கு சேவை செய்யக்கூடியவர், மனிதர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களை கடவுளாக பார்த்து செயல்படக்கூடிய வாழும் புனிதராக இருந்தவர். வாழும் போதே அவரை புனிதர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இந்த உலகம் அவரை போற்றிய போதும் கூட கல்கத்தா அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன மிகப்பெரிய காரியம், கடவுள் முன்பாக நான் முழுமையற்றவள், இன்பர்ஃபெக்ட் பிஃபோர் காட். தன்னை முழுமையற்றவள், நான் முழுமையாகாத ஒரு சிந்தனையில் அல்லது முழுமையாகாத நிலையில் கடவுள் முன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அவர் தாழ்த்தி கொள்ளக்கூடியவராக, தன்னுடைய நிலையை உணரக்கூடியவராக அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி எல்லா புனிதர்களையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றாலும் இந்த பாஸ்கலின், இந்த தத்துவ ஞானியினுடைய கருத்துக்களின்படி புனிதர்கள் என்பவர்கள் நீதிமான்களாக இவர்கள் தங்களை வெளிப்படுத்தி காட்டவில்லை, மாறாக தங்களிடம் இருந்த குறைபாடுகளை அவர்கள் பணிவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கடவுள் முன்பாக தங்களை முன்னிறுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அவர் தங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதைதான் இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் 2 நபர்களின் வழியாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒன்று பரிசேயர்கள், இன்னொன்று நமக்கு சொல்லப்பட்ட இந்த லேவி என்று சொல்லப்படக்கூடிய மத்தேயு. பரிசேயர்கள் தங்களை புனிதர்களாக அவர்கள் உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள். தாங்கள் புனிதர்கள், பிறர் பாவிகள் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து குடிப்பதும் உண்பதும் ஏன் என்று சொல்லி இயேசுவிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை தீர்ப்பிடவில்லை. இயேசு அவர்களை பாவிகளாக அல்லது வரி தண்டுபவர்களாக அவர்களை நினைக்கவில்லை. மாறாக இயேசு அவர்களுக்கு பதில் சொல்கிறார், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைப்பதற்காக நான் வந்தேன். மிகவும் தாழ்மையான ஒரு எழுத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. இன்னைக்கு யார் மருத்துவமனைக்கு செல்கிறோம்? யாருக்கு மருத்துவர் தேவை?
தனக்கு நோய் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். தனக்கு கஷ்டம் இருக்கிறது என்று தெரிகிற போதுதான் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு முறை நான் ஒரு மருத்துவரை சந்தித்து பேசி கொண்டிருந்த போது அந்த மருத்துவர் சொன்னார், ஒரு இளைஞன் 25-26 வயது இருக்கும். அவன் என்னிடத்துல வந்து பரிசோதனைக்காக வந்தபோது அவனிடத்துல சர்க்கரை நோய் அதிகமாக இருந்தது, பிபி அதிகமாக இருந்தது. நான் அவனை கூப்பிட்டு, தம்பி உனக்கு சர்க்கரையும் பிபியும் அதிகமாக இருக்குது, இது நல்லதில்லை என்று சொன்னபோது, இல்லை எனக்கு சர்க்கரை நோய் இல்லை, எனக்கு பிபியும் இல்லை, நான் மருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் ஃபாதர். நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. தன்னுடைய உடலை பார்த்து கொள்ள வேண்டும், அல்லது தன்னுடைய இந்த நோய் இருக்கிறது என்று நாம் சொல்கிற போதும் கூட, நான் பிளட் ரிசல்ட்டை காமிக்கிறேன், எல்லாத்தையும் காமிக்கும் போது கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாரு. நம்ம என்ன செய்ய முடியும் அவருக்கு? அவர் மருந்து எடுக்கலைன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். இன்று பல நேரங்களிலே இளம் வயதிலேயே மரணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லது பல நேரங்களிலே இன்று பல குருக்களும் சரி, கண்ணீர்களும் சரி, அல்லது பொது நிலையினால இருந்தாலும் சரி, இளம் வயதிலே இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. காரணம், உடலை பார்த்து கொள்ளாத ஒரு நிலை. ஆனால் இயேசு இன்று ஆன்மாவுக்கான ஒரு பதிலை தரக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட இது உடலுக்கான ஒரு சூழ்நிலை என்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு ஆன்மாவுக்கான ஒரு சூழ்நிலையை இங்கு சொல்கிறார். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. தான் பாவி என்று உணர்கிற போதுதான் நாம் கடவுளிடத்திலே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் முன்பாக நாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்கு இயேசு 2 விதமான காரியங்களை முன்னிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று மனத்தாழ்மை, இன்னொன்று சுய விழிப்புணர்வு. மனத்தாழ்மை என்பது ஹியூமிலிட்டி, சுய விழிப்புணர்வு என்பது செல்ஃப் அவேர்னஸ். பாவிகள் அல்லது பரிசேயர்கள் இந்த இஸ்ராயேல் மத தலைவர்களாக தங்களை உயர்த்தி கொண்ட போதும் கூட இவர்களுடைய பிரச்சனை என்பது வெறுமனையே அவருடைய சட்ட அறிவு அல்ல, மாறாக அவர்களின் சுய நீதி மனப்பான்மை, அதாவது செல்ஃப் ரைச்சியஸ் ஆட்டிடியூட், சுய நீதி மனப்பான்மை. இவர்களுக்குள் தங்களை நீதிமான்களாக, தங்களை நேர்மையானவர்களாக, சட்டத்தை கடைபிடிப்பவர்களாக இவர்கள் தங்களை உருமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் தங்களை நேர்மையானவர்கள் என்று காட்டிக்கொண்டு பிறரை பாவிகள் என்று சொல்லி சுட்டை காட்டக்கூடிய ஒரு மனநிலையில் மனம் மாறவோ, மனம் திரும்பவோ, மன்னிப்பு தேடவோ விரும்பாத ஒரு நிலையில் தான் இந்த பரிசேயர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால்தான் அவர்களுக்கு கடவுள் தேவையில்லை, சட்டங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மட்டுமே இவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. தங்களிடம் தாழ்ச்சியோ சுய விழிப்புணர்வோ இவரிடத்திலே இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இதைதான் இயேசு இந்த பரிசேயர்களுடைய நிலையை சுட்டி காட்டுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த லேவி என்று சொல்லப்படக்கூடிய மத்தேயு இயேசுவால் அழைக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். சுங்கச்சாவடியில் இருந்து அவர் பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இயேசு எழுந்து வா என்று சொன்னவுடனேயே அனைத்தையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் இயேசுவை பின்பற்றக்கூடியவராக இருந்தார். காரணம், லேவி தன்னை பாவியாக உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், நான் இயேசுவோடு நடந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடியவராக இருந்தார். சுய விழிப்புணர்வு அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதனால்தான் இயேசு சொன்னவுடன் எழுந்து வா, என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் அவர் எழுந்து பின்பற்றி செல்லக்கூடியவராக இருந்தார். 2 இடங்களிலே இந்த விவிலியத்திலே எழுந்து நடந்து வா அல்லது எழுந்து வா என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 25 வாசிக்கின்ற போது, முடக்குவாதம் முற்றவனை அழைத்து வந்தபோது இயேசு எழுந்து நட என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எழுந்து நட என்று சொல்கிறார். அதே போல்தான் இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று சொல்லி விவிலியம் சொல்கிறது. லூக்கா நற்செய்தி 24 அதிகாரம் 6 வசனத்திலே இந்த எழுந்து என்று சொல்லப்படக்கூடிய கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்வுக்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேதான் லேவி தன்னுடைய வாழ்விலை எழுந்து இயேசுவை பின்பற்றி செல்லக்கூடியவராக இருந்தார். தான் ஒரு பாவி என்பதை மனத்தாழ்மையுடன் சுய விழிப்புணர்வோடு அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். 2 நண்பர்கள் தங்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நண்பர் பல்வேறு விதமான கடவுளுடைய கட்டளைகளை எல்லாம் கற்பித்து கொண்டிருக்கிறார்.
கற்பித்து கொண்டு கடவுள் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி அந்த நண்பர் அவரிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார். அப்போது அந்த எதிர்புறத்தில் இருந்த இன்னொரு நண்பர், கடவுள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. உடனே இவருக்கு, நான் இவ்வளவு நேரம் உனக்கு கடவுள் இருக்கிறார், கடவுள் பல்வேதமான அதிசயங்களை அற்புதங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன், ஆனால் நீ கடவுள் இல்லை என்று சொல்கிறாயே என்று சொல்லி கேட்டபோது அந்த இன்னொரு நண்பர் சொல்கிறார், பாவம் இந்த உலகத்தில் இருக்கிற போது எப்படி கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி உன்னால் சொல்ல முடியும்? பாவம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு விதமான அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்து கொண்டிருக்கிற போது கடவுள் எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி அந்த நண்பர் வாதாடக்கூடியவராக இருந்தார். உடனே இந்த நண்பர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆப்போசிட்டில் போகிற ஒருத்தரை பார்த்து, அவரை ரொம்ப அழுக்காக இருக்கார், அவர் சோப் போட்டே ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நண்பரை சுட்டி காட்டி சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் நீ சோப் இல்லைன்னு சொல்கிற? அவர்கிட்ட சோப் இல்லை, அதனால் அவர் பயன்படுத்தலை. அதே போல்தான் கடவுளை அவர்கள் பாவம் செய்பவர்கள் கடவுளை உணரவில்லை, அதனால்தான் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் இல்லை என்று தங்களை சுட்டி கொண்டு அவர்கள் வாழுகிறதுனால்தான், கடவுள் உணரவில்லை என்பதால்தான் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். தவக்காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தவக்காலத்தை தொடங்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை தாழ்மையோடும் சுய உணர்வோடும் விழிப்புணர்வோடும் உணர்ந்து நம்மை மாற நாம் தயாராக இருக்கிறோமா? பாவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா முதலில் என்கின்ற ஒரு கேள்வியை தான் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 வசனங்கள் 23 முதல் 25 சொல்கிறார், அனைவரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம், இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலுக்காக தான் நாம் நம்மளை தயாரித்துக் கொள்வதற்காக இந்த தவக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்களாக ஆக்கப்படுகிறோம். நாம் கடவுளுடைய ஏற்புடையவர்களாக மாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போது நாம் நம்முடைய பாவத்தை தாழ்மையோடும் சுய விழிப்புணர்வோடும் உணர்ந்து கொள்கிற போது நாம் கடவுள் முன்பாக ஏற்புடையவர்களாக மாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த தவக்காலத்திலே கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் மனம் திரும்ப ஒரு அழைப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தாழ்மையோடும் சுய விழிப்புணர்வோடும் நாம் அனைவரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயிருக்கிறோம். தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்வது போல, கடவுள் நாம் ஒவ்வொருவரும் உண்மையான மனம் திருந்தலுக்கு அழைப்பு தரக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய மன்னிப்பை பெற்று பரிசுத்தத்தில் நாம் நிலைத்து வாழ, கடவுளோடு நிலைத்திருக்க இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். ஏரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். ஏரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். உன்னொளி துழங்க தன்னை வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாய் எம்மை. இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாய் எம்மை. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். ஆதலால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகிற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறைசாட்சியர்,
இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடையலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, எவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் இன்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அலைக்கடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா. அன்னையவள் ஆழையத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா. அலைக்கடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா. அன்னையவள் ஆழையத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா. நொண்டிமுடன் கூன் குருடு நோய்கள் எல்லாம் தீர்ந்திடவே. நொண்டிமுடன் கூன் குருடு நோய்கள் எல்லாம் தீர்ந்திடவே. அண்டி வந்த அனைவருக்கும் அருள் வழங்கும் அன்னையம்மா. அண்டி வந்த அனைவருக்கும் அருள் வழங்கும் அன்னையம்மா. அலைக்கடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா. அன்னையவள் ஆழையத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.